ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று அசோகாஷ்டமி. பணத்துடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள், அத்தனை ஐஸ்வர்யமும் கிடைக்கும். வருடத்திற்கு ஒரு முறை வரும் நாளுங்க, தவறவே விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த அசோகாஷ்டமி அப்படின்னா என்ன, இதற்கு நாம் என்ன செய்யணும், என்ன பொருளை பணத்துடன் நம்ம சேர்த்து வைத்தால் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் அசோகாஷ்டமி அப்படின்றது வருகிறது. இந்த அசோக அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அபூர்வமான நாளுன்னே நாம சொல்லலாம். நிறைய பேருக்கு அசோகாஷ்டமி, அசோகா அப்படின்னாலே அசோகா மரம் இருக்குதுல்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அது கிடையாதுங்க. அசோகா அப்படின்னா சீதையை கொண்டு போய் ராவணன் கடத்தி வச்சிருந்த இடம் அந்த அசோகவனத்துல தான் வச்சிருந்தாங்க. அசோகவனம் அப்படின்னா என்னன்னா மருதாணிகள் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சமஸ்கிருதத்துல மருதாணிக்கு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா அசோகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அசோக அஷ்டமி அன்று இந்த மருதாணியை நாம எந்தெந்த முறையில பயன்படுத்த முடியுமோ அத்தனை முறையில நாம பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மருதாணியை நம்ம என்னெல்லாம் செய்வோம், கைகளில் நம்ம வச்சுக்கலாம், கால்களில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா படம், அம்பிகை படம் இருக்கும் இல்லைங்களா, அது எந்த அம்பிகையாக இருந்தாலும் சரி, மாரியம்மனாக இருக்கலாம், மகாலட்சுமியாக இருக்கலாம், காமாட்சியாக இருக்கலாம், மீனாட்சியாக இருக்கலாம், எந்த அம்பிகையாக இருந்தாலும் நீங்கள் நம்ம சந்தன குங்குமம் எப்படி வைப்போம் அந்த மாதிரி இந்த மருதாணியை இன்னைக்கு நீங்கள் வச்சிடுங்க. வச்சுட்டு உங்கள் கைகளில் கால்களில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் அவர்கள் கையில் நீங்கள் வைப்பது மிகப்பெரிய ஒரு செல்வ நிலைகளை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாம் சூட்சமமான முறையில் ஒரு பரிகாரத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் அசோக அஷ்டமி இல்லைங்களா, அப்போது நாம் பணம் பெருகுவதற்கும் ஐஸ்வர்யம் பெருகுவதற்கும் ஒரு சின்ன எளிய பரிகாரம் தாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மருதாணி செடி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அங்கேயே நீங்கள் மருதாணி பூவை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைய தினம் அஷ்டமி அப்படிங்கிறதுனால 8 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. நீங்கள் 5 ரூபாய் 3 1 ரூபாய் நாணயம் அப்படி எடுக்கக்கூடாது. 8 நாணயமுமே 1 ரூபாய் நாணயமாக இருக்க வேண்டும். அப்படி 8 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மருதாணி பூ இருக்குது இல்லைங்களா, இதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க நம்ம பணத்தை வசீகப்படுத்துவதற்கும் அதிகரிக்கிறதற்கும் தான் இதை நம்ம தயார் பண்ண போறோம். இதை பச்சை நிற துணியில ஒரு மூட்டையா கட்டிக்கோங்க. கட்டிட்டு உங்க பூஜை அறையில அம்பிகையினுடைய படம் இருக்குதுன்னா அதற்கு பாதத்துல வச்சுட்டு நீங்க தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி அஷ்டமி வழிபாடுகள் வீட்டில் செய்றீங்கன்னா அதையும் முடிச்சுட்டு அந்த முடிச்சிருக்குது இல்லைங்களா, அதை உங்களுடைய வலது கையில வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்க வீட்டில் என்னென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மூட்டையை எடுத்துட்டு உங்களுடைய பணப்பெட்டியில வச்சுக்கோங்க. இப்போ எங்க வீட்டில் ஒரு பொட்டு தங்க நகை கூட கிடையாதுங்க அப்படிங்கிறவங்க மருதாணி இலை இருக்குது இல்லைங்களா, அந்த மருதாணி இலை, மருதாணி பூ, அந்த ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் இல்லைன்னா தங்க பொருள், இது அனைத்தையும் சேர்த்து ஒன்றாக வையுங்கள். பணம் பெருகும். இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளுன்னே நான் சொல்லுவேன். மருதாணி செடி இருக்குது கண்ணில் படுதுன்னா தயவு செஞ்சு விட்டுடாதீங்க. மருதாணி வச்சாலாம் பணம் வருமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. பொதுவாக நாம கைகளில் மருதாணி வைப்பது அழகுக்காக மட்டும் கிடையாது, அது ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம வைப்போம். மருதாணி செடிகள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் வச்சிருந்தாலே மகாலட்சுமி தாயாரின் சொரூபமாக நம்ம பார்க்கப்படுகிற ஒரு பொருள் மருதாணி. இந்த மருதாணியை நம்ம கையில வைக்கும் போது நாம ஏதாவது பூஜைகள் செய்யறோம், சிறப்பான வழிபாடுகள் செய்யறோம்னா பெண்கள் அவசியம் மருதாணி வச்சுட்டு பூஜை செய்யும் போது அந்த பூஜைக்கு உண்டான பலன் கை மேல கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி இந்த மருதாணி நம்ம கைகளில் வச்சோம் அப்படின்னா, நான் வைக்க சொல்றது கோன், நீங்க ரெடிமேடா கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த கோன் எல்லாம் கிடையாதுங்க. மருதாணி இலைய
நீங்கள் வீட்டில் அரைச்சி வைக்கணும். இது கூட வேற எந்த பொருளையும் நாம சேர்க்கக்கூடாது. வெறும் அப்படியே கிடைக்கக்கூடிய அந்த மருதாணி இலைகளை அரைச்சி நம்ம கைகளில் வைக்கணும். இப்படி வச்சுட்டோம்னா ஒரு 6 நாளைக்கு நம்மளுக்கு இந்த மருதாணி வந்து நம்ம கைகளை விட்டு போகாது. இந்த 6 நாளும் சுக்கிரக்கு உண்டான நாள். ஆக நம்ம என்ன நினைச்சு அந்த பூஜைகளை செஞ்சு நம்ம வழிபாடுகள் செய்கிறோமோ அது கை மேலே நம்மளுக்கு பலன் தரக்கூடியது. அதே மாதிரி இந்த மருதாணி இருக்கக்கூடிய நம்ம கைகளில் இந்த இருந்தது அப்படின்னாலே யமதர்மராஜன் உயிரை பறிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நியதியும் உண்டு. ஆக மருதாணி இலையை நம்ம வைக்கிறதன் மூலமாக எவ்வளவு நன்மைகள் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமாக, அறிவியல் சம்பந்தமாக இந்த மருதாணி இலையை நம்ம கையில வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் சூடு குறைந்து குளிர்ச்சிகள் அதிகரிக்கும். இந்த வெயில் காலத்துல மருதாணி இலையை அரைச்சு நீங்க தலையில பூசி குளிக்கும் போதும் உங்க உடல் சூட்டை தணிக்கும். கைகள்லையும் நீங்க வச்சுக்கலாம். அதுவும் இன்றைய நாள் மருதாணி செடிக்கு ஒரு பிறந்த நாள் அப்படின்னா நாம எப்படி ஒரு நம்ம தான் அன்றைய தினம் ஒரு முக்கியமான நபர், ஒரு ஏஞ்சல்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு மருதாணியோட பர்த்டேனே நீங்க வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அசோகாஷ்டமி அன்று இந்த மருதாணி செடிக்கு மிக மிக சக்திகள் அதிகம் இருக்கக்கூடிய நாள். அதனால இந்த மருதாணியை உங்களால் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தலாம். இந்த மருதாணியை அரைச்சி அதை ஒரு விளக்கு வடிவில் செஞ்சு நீங்கள் வெயிலில் காய வச்சு அதில் நீங்கள் நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி தீபம் போடலாம். இல்லைன்னா ஒரு பூஜைக்கு உண்டான தட்டி எடுத்துக்கோங்க. அதில் மருதாணி இலைகள் பூக்கள் வைத்துட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் விட்டு தீபம் ஏற்றுங்கள். இப்படி மருதாணி தீபம் ஏற்றலாம். மிக மிக நன்மை, நம்மளுக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடியது. அதே மாதிரி மருதாணியை நீங்கள் பாதத்தில் வைப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த மருதாணியை நம்மளுடைய பாதத்தில் வைப்பதன் மூலமாக பார்த்தீங்கன்னா செய்வினை ஏதாவது நம்மளுக்கு செஞ்சிருந்தாங்க அப்படின்னாலும் அதுவும் நம்மளுக்கு வேலை செய்யாது, பழிக்காது, தரித்திரம் வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த பணத்தை நாம பெருகுவதற்கு மருதாணி இலைகள், மருதாணி பூக்களை நம்மளுடைய பணத்தோட சேர்த்து வைப்பது மிகப்பெரிய ஒரு பணத்தை நம்மளுக்கு பல மடங்கு அதிகரிக்க உதவி செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன ஒற்றுமை பெறும், அன்பு பலப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே நீ சண்டைகள் வருது அப்படின்னாலேவும் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த மருதாணி குச்சி இருக்குது இல்லைங்களா, அந்த குச்சியை நீங்க அந்த குச்சியில தீபம் போடலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய அடி வயிறு இருக்குது இல்லைங்களா, தொப்புளுக்கு கீழே நீங்கள் தூங்க போகும்போது அந்த மருதாணியை அரைச்சி கொஞ்சமாக நீங்கள் அந்த அடி வயிற்றுல வச்சுட்டு கீழே விழாத வரை ஒரு துணியை வச்சு நீங்கள் கட்டிடுங்க இடுப்பில். இன்று இரவு முழுவதும் தூங்குங்கள். உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரி இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த அசோகாஷ்டமியை தவறாமல் மருதாணியை உங்களால் எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் இன்றைய தினம் இதை நாம் பயன்படுத்தணும். இப்போ நான் சொன்ன முறையிலையும் நீங்கள் செய்யலாம். இல்லை இதை தவிர்த்து எங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு ஐடியா இருக்குது அதெல்லாம் பண்ணலாமான்னா தாராளமாக செய்யலாம். இன்றைய தினம் செய்யுங்கள். அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்து இருக்கும், நிறைந்து இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.